நமக்கு ஐயா வணக்கம். நாம இப்ப நிக்கக்கூடிய இடம் வந்து தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துல ஆழ்வாக்குறிச்சிங்கிற கிராமத்துல நிக்கிறோம். இந்த ஊர்ல வந்து ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னகட்டி பழமையான ஒரு சிவன் கோயில் இங்க இருக்கு. ஆனா அந்த கோயில் வந்து முறையா பராமரிப்பு இல்லாம நிறைய சுவர்கள் கல் சுவர்கள் எல்லாமே கீழே இடிஞ்சு உளுந்து தவுந்து கிடக்குது. இதை வந்து யாரு பராமரிக்கிறதுக்கு வந்து யாருமே முன் வர மாட்டாங்க. இந்த சாமி பேர் வந்து வன்னியப்பர். இங்க தலை விரிச்சோம் வன்னி மரம் தான். இப்போ இந்த கோயில்ல வந்து நிறைய அடியார்கள் வந்து உழவார பணி மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் இந்த உழவார பணி பாக்குறாங்க. அவங்களால ரொம்ப முடியாத பணி நிறைய கிடைக்கும். பாருங்க, செவரு புறாமே எல்லாமே இடிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் வந்து அடியார்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. செவரு எல்லாமே நிறைய இடிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் வந்து அடியார்கள் வந்து எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால முடிஞ்சாலும் இந்த புல்லு செருக்கிறது உள்ளுக்குள்ள விளாட பண்ணி பார்க்கறது கொஞ்சம் இடிஞ்சிருக்குதுன்னா சிமெண்ட் வச்சு பூசுறது. தூத்துக்குடியில இருந்து டீம் வந்து பார்த்தாங்க, கோயில்பட்டி டீம் வந்து பார்த்தாங்க. இப்போ நாங்களுமே இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வந்து இன்னும் முடிந்த மாதிரி தெரியல. கல் எல்லாமே விழுந்து கிடக்குயா. காம்பவுண்ட் சுவரை பாருங்கய்யா. இந்த மாதிரி பாருங்கய்யா. இந்த மாதிரி நீங்க சிவன் கோயில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல இருக்குயா. இதுக்கெல்லாம் என்னைக்கு வந்து விமர்சனம் பிறக்க போயின்னு சாமிக்கு தான் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் இதை பதிவு பண்ணுதேன். உங்களால முடிஞ்சதை நீங்க ஏதாச்சும் உதவி பண்ணுங்கய்யா. சிவாய நமகா. திருச்சிட்டம்பலம். பொதுவாக சிவன் கோயிலில் பார்த்தோம்னா கன்னிமூலையில் வந்து விநாயகரும் அடுத்த மூலையில் வந்து முருகப்பெருமான் இருப்பாங்க. பாருங்க, முருகன் சன்னதியே இல்லை. முருகன் சன்னதியான கட்டடம் எல்லாமே இடிஞ்சு உள்ள விழுந்து கிடக்கு. முருகர் சிலை வள்ளி தெய்வானை எல்லாம் உள்ளக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நாங்கள் மீட்டு எடுக்க போறோம் இல்லையா? வாங்க அப்படி இங்க பார்க்கலாம். அதெல்லாம் காட்டுறேன். இங்க வச்சுறோம். சனீஸ்வரர் பாருங்க. சனீஸ்வரர் இருக்கிற இடம். சனீஸ்வரர் உள்ள இடம். சனீஸ்வரரோட ஆலயம் இருக்கிற இது வந்து அந்த பெரிய செவரு. இந்த செவரை விட இந்த ஆலமரத்தை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. ஆலமரத்தை வச்சு இந்த மற்ற பிரண்டைகள்லாம் வாழுது. இது ஃபுல்லாமே ஆலமரம். எவ்வளோ பெருசு நிற்கணும் பாருங்க. சுற்றியும் இந்த கோயிலை சுற்றியும் ஒரே மரம் தான். மஞ்சனத்தி மரம், ஆலமரம், அரச மரம். அது போக பாம்புகளும் அது ரொம்ப அதிகமாக இருக்கியா. உடம்புகளும் அதிகமாக இருக்கிறது ஐயா. சனீஸ்வரர் இடம்னு சொல்லுங்க ஐயா. இது சரியா? இந்த கோயில் சுவாமி பேர் வந்து வன்னியப்பர். அதோடைய தலை விருச்சம் பார்த்தீங்கன்னா